கார் ரேஸ் ஓட்டுறவன் யாரு? அவன் யாருன்னே தெரியாது. என் பிள்ளைகளுக்கு சைக்கிள் பந்தயம் வச்சா கூட என் பிள்ளைய ஓட்டும். திமிரு பதவி திமிரில் நீ காரும் ஓட்டு, தரையில் கப்பலை கூட ஓட்டு. ஆனால் இந்த ஆட்டு எத்தனை நாளைக்குன்னு நீங்கள் கவனத்தில் வச்சு தம்பி நீங்கள் இன்னைக்கு புத்தகம் எழுதி பாராட்டிக்கிறீங்க. அங்கே மருமக சொல்லுது மாமாவுக்கு சிலை இல்லை, பெரியவருக்கு சிலை இல்லை. பெத்த தாய்க்கு நினைவிடம் கட்ட முடியல, அதுக்கு சொந்த நிலத்தில் ஒரு வேலி கட்டி பாதுகாப்பா வைக்க முடியல. இப்ப தெரிஞ்சுக்க நீ எவ்வளவு கீழான அடிமையா இருக்க. எத்தனை கோடியில ஒவ்வொருத்தரும் கடற்கரையில் சமாதி எங்கெங்க இது. இதுல பத்தாக்குறைக்கு பேனா வேற வைக்கிறேன்ட்டு இதெல்லாம் வந்து கொடுமைது. கார் ரேஸ் கொழுப்படுத்து. கார் ரேஸ் விட்டா வெளிநாட்டு முதலாளிகள்லாம் அப்படி வந்துருவான். நீ எதுக்கு அமெரிக்கா வர இங்க இருந்து கார் ஓட்டிட்டு இருக்க வேண்டியதானே? அங்க 900 கோடிக்கு வெளிநாட்டு முதலீட்டாளர்களை கவர்ந்து 900 கோடிக்கு கையெழுத்து. அவர் கட்சியிலே இருக்கிற ஒரு பெருமகனார், முன்னாள் அமைச்சர், இந்நாள் பாராளுமன்ற உறுப்பினர், 908 கோடிக்கு பெனால்டி தண்டம். சுந்தரி ரந்தரி நிரந்தரின்னு வாடிட்டு 908 கோடி தண்டம். ஏப்பா அந்த காசு அவன்கிட்ட இருந்துட்டு போகுது, இந்த காசை வச்சு தொழில தொடங்கப்பா. எங்கெல்லாம் ஒரு முதலாளி. கார் ரேஸ் ஓட்டுறவன் யாரு? அவன் யாருன்னே தெரியாது. என் பிள்ளைகளுக்கு சைக்கிள் பந்தயம் வச்சா கூட என் பிள்ளைய ஓட்டும். நீ கொளுத்த பணத்திமிரு பதவி திமிரில் நீ காரும் ஓட்டு, தரையில கப்பலை கூட ஓட்டு. ஆனா இந்த ஆட்டு எத்தனை நாளைக்குன்னு நீங்க கவனத்தில் வச்சு தம்பி. இங்க பாரு தம்பி, உலகத்துல மிகப்பெரிய ராஜ்யங்கள்லாம் சரிஞ்சு விழுந்திருக்கு. கோட்டையே விழுந்திருக்குது, குப்பமேடு. ஒரு காத்து வந்தா எங்க பறந்து எங்க போகும் தெரியாது. இதெல்லாம் அங்க ஆயிரக்கணக்கான குடிசை இருக்கு, ஆப்போசிட்ல அதுக்கு எழுத்த மாதிரி குடிசை இருக்கு. அதுக்கு பேர் என்ன? ஏதோ பெரிய நம்ம அம்மா அந்த சத்யவாணி முத்து இது சத்யா நகர்னு பேரு, சத்யவாணி முத்து அவங்க பேர்ல. எதிர்த்த மாதிரி ராஜீவ்காந்தி அவர்கள் பேர்ல ஒரு மருத்துவமனை, தாத்தா ஓமந்தூர் ராமசாமி பேர்ல ஒரு மருத்துவமனை, அரசு மருத்துவமனை. இந்த ஒளி பெருக்கியில் இருக்கிற சத்தம் அங்க கேக்குது. அது வந்து அந்த உயிர் ஊர்தி வந்து ஓங்கின்னு கத்திக்கிட்டு இருக்கு, நகர முடியல. அவ்வளவு அடுக்கடுக்கான நெரிசலான போக்குவரத்து. இதுல இப்ப சோழாவரத்துல என்ன அங்கே சரிப்பா ஓட்டுறதுன்னு ஆயிடுச்சு, அங்க போப்பா. நீ உயர்ந்த முதலாளி கூட்டாண்மை நிறுவனங்கள் நடத்துகிற விளையாட்டா இருக்கு கார் பந்தயம், அந்த சதுரங்க விளையாட்டெல்லாம். நீ அதான் திரும்ப சொன்ன, நீங்க விளையாட்டுத்துறை அமைச்சரா இருங்க, விளையாட்டு அமைச்சராயிராது. நீங்க ரொம்ப விளையாட்டு அமைச்சரா இருந்து இந்த வேலையெல்லாம் பண்ணக்கூடாது. எல்லாரும் சொல்றோம், இவ்வளவு சத்தம் போடுறோம், அதையும் மீறி நீங்க தான் நடத்துறீங்க. நடத்துங்க. அதாவது அநீதி அக்கிரமம் பெருகும் போதுதானே ஒரு புதிய ஒன்று தோன்றும். இது ஒன்றும் பண்ண முடியாது. இது இப்போதைக்கு நமக்கு இருக்கிற மிகப்பெரிய பொறுப்பும் கடமையும் இங்கே பல்வேறு அமைப்புகளை சேர்ந்த பெருமக்கள். நாம் ஒரு தாய் பிள்ளைகளா பிறந்தோம், ஒரு சின்ன வீட்டில் வாழ்ந்தோம், குழந்தைகளா இருக்கும்போது பெரியவங்களானோம், படித்தோம், அண்ணனுக்கு திருமணம், இந்த குடும்பத்துக்குள்ள நெரிசலாக இருக்கு, தனி ஒரு வீடு, அக்காவை கட்டி கொடுத்தோம், அவர் தனி வீடு, தங்கச்சியை கட்டி கொடுத்தோம், தனி வீடு, நம்ம ஒரு திருமணம் பண்ணிக்கிட்டோம், தனி வீடு. இப்படி தனித்தனி வீடுகளாக வசதியாக வாழ்வதற்காக வீடு கட்டி குடியேறிட்டாலும் தாத்தாவின் மரணம் எல்லாரும் கூடுவோம், அண்ணன் மகளின் திருமணம் எல்லாரும் கூடுவோம், தங்கச்சி பொண்ணுக்கு காது குத்து எல்லாரும் கூடுவோம். அப்படி ஒரு குடும்பத்தில் பொது நிகழ்வு என்று எல்லோரும் கூடும்போது, நம் இனத்தின் பொது சிக்கல் என்று வரும்போது, இங்கே தனித்தனி வீட்டில் இருப்பது போல தனித்தனி இயக்கங்களாக இருந்தாலும் ஒரே நோக்கத்துக்காக ஒன்றிணையும் போதுதான் தமிழ் தேசிய மக்கள் அரசியல் வலிமை பெற முடியும், விடுதலை பெற முடியும் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் புரிந்து கொள்ளணும்.